வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க போற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ இப்போ உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னா கன்சர்ன் பர்சன் தான் உங்ககிட்ட பேசணும். ஃபார் கைடன்ஸ். ஓகேனா, அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். அந்த பர்பஸ்ன்றது என்னதுன்னா இட் should be for decision making. முடிவு எடுப்பதற்கான பர்பஸாக இருக்கணும். நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், என் ஜாதக பிரகாரம் இது எனக்கு செய்யலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா தான் நான் கேட்கிறேன். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் அப்படின்னு பிறப்பு ஜாதகத்திலேயே எழுதிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் then why the hell you are looking for horoscope matching? திருமண வாழ்க்கை தோல்வின்னு பிறப்பிலேயே எழுதிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும்? பொருத்தம் பார்க்க வேண்டிய தேவை இல்லையே. திருமண வாழ்க்கை வெற்றி, திருமண வாழ்க்கை தோல்வி என்பது பிறப்பிலேயே கிடையாது. கம்பேட்டபிலிட்டி ஒழுங்கா பார்த்து வச்சாங்கன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கம்பேட்டபிலிட்டியை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா திருமண வாழ்க்கை இட்ஸ் அ ஃபெயிலியர். சரி, கம்பேட்டபிலிட்டினா என்ன? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த 10 பொருத்தம். ஓகேங்களா, ஆக்சுவலா அந்த 10 பொருத்தம் ஜாதக பொருத்தம் கிடையாது. அந்த 10 பொருத்தம் வந்து நட்சத்திர பொருத்தம். ஜோதிடர்கிட்டலாம் நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. நெட்ல 2 பேருடைய ஸ்டாரை போட்டீங்கனாலே டேபிளோட கொடுத்துரும். 10க்கு 8 மார்க்கா 10க்கு 7 மார்க்கான்னு இது எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்றேன். அதான் ரஜ் இருக்குதா, யோனி இருக்குதா, அப்புறம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருக்குதா, மகேந்திர பொருத்தம் இருக்குதா, அந்த மாதிரி வரும், லிஸ்ட் வரும். கரெக்ட் தானே? கரெக்ட். அந்த ரஜ்ல ஆரோகண ரஜ் இருக்குதா, அவரோகண ரஜ் இருக்கா, இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா அந்த 10க்குள்ளேயே நீங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். அது 10க்கு 10 மார்க்கா, 10க்கு 5 மார்க்கா, 10க்கு 7 மார்க்கா, பாஸ் மார்க்கா, சூப்பரான்னு சொல்லிட்டு அதுவே கொடுத்துரும். ஆனா அது எதுவுமே ஜாதக பொருத்தம் அல்ல. சூப்பர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூட ஆமா, அது ஜாதக பொருத்தம் கிடையாது. ஜாதக பொருத்தம்ன்றது உங்களோட 12 கட்டம் இருக்கு பாருங்க, என்டையர் ஹாரோஸ்கோப். அந்த பொண்ணோட 12 கட்டம் இருக்குல்ல, என்டையர் ஹாரோஸ்கோப், அது 2 மேட்ச் ஆகுதான்னு பாக்குறதுக்கு பேர் தான் ஜாதக பொருத்தம். எனக்கும் என்னோட ஃபியான்சிக்கும் வந்து 10 பொருத்தத்துல வந்து 9 பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி 2 வருஷத்துல டிவோர்ஸ். ஜாதகம் பொருந்தல, அவங்க நட்சத்திர பொருத்தத்தை பொருத்தம்னு நினைக்கிறாங்க. அது அவங்க தப்பா நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஜாதக பொருத்தம் அல்ல, அது வந்து வெறும் நட்சத்திர பொருத்தம். ஜாதக பொருந்தல அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப என்ன மாதிரியான பொருத்தம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு ஜாதக பொருத்தம் பாக்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஆண் பெண் ஜாதக பொருத்தம் 1:1 1:2 எல்லாம் இல்ல, 1:1 பாக்குறதுக்கே குறைஞ்சது 2ல இருந்து 2.5 மணி நேரம் ஆகும். 12 கட்டம், இங்க ஒரு 12 கட்டம், 12x12 எத்தனை காம்பினேஷன் வரும்? 144 காம்பினேஷன்ஸ். அந்த 144 காம்பினேஷன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 60 பொருந்தணும்ல. 60 பொருந்தனா போதுமா? அட்லீஸ்ட் நீங்க 144 பொருந்தணும்னா உலகத்துல யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ அது அவ்வளவு டைம் எடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, திருமணம் பொருத்தம் பார்க்கறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கொடுப்பனையை செக் பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. கொடுப்பனைன்றது என்னன்னா, சரிப்பா, பொருத்தம்ன்றது என்ன? அவங்க 2 பேர்த்துக்கான பாண்டிங். ஓகேங்களா, பாண்டிங்னா என்ன? 2 பேருக்குமே பர்சனலா லைஃப்ல என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை விடாம கை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதானே பாண்டிங். சார், அது வந்து பொருத்தம். ஓகே, நீங்க பொருத்தம் பார்த்து மேட்ச் பண்ணி கொடுக்குறீங்க. அதாவது என்ன மேட்ச் பண்ணி கொடுக்குறீங்க? இவங்க கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு மேட்ச் பண்ணி கொடுக்குறீங்க. முதல்ல அது கல்யாணத்திலேயே முடியறது இல்லையே. ஆமா, பாக்குற ஜாதகம் முக்காவாசி கல்யாணத்திலேயே முடியறது இல்ல. ஒரு 10 ஜாதகம் வருது, 2-3 ஹாரோஸ்கோப் இல்ல ஒரு 3-4 ஹாரோஸ்கோப் மேட்ச் பண்ணி கொடுக்குறாரு அஸ்ட்ராலஜர். அட்லீஸ்ட் அந்த 3 நாள்ல ஒன்னாவது ஓகே ஆகணும்ல. கரெக்ட். முடிக்கிறதே இல்லையே. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு, கொடுப்பனையை செக் பண்றதுன்னு. அதுக்கு தான் நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா ஃபார்முலாஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னென்ன ராசி இன்னென்ன லிமிட்டுக்குள்ள இருந்து தான் வர முடியும் அப்படின்னு இருக்கு. இன்ன ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு இன்னென்ன மாதிரியான ஜாதக அமைப்புல தான் வர முடியும்னு இருக்கு. அப்படிங்களா சார்? அது எல்லாமே லிமிடேஷன்ஸ். அந்த லிமிடேஷன்ஸ்குள்ளதான் நீங்க லவ் பண்ணி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாலும் அந்த லிமிட்டுக்குள்ளதான் முடியும். இல்ல பெரியவங்க பார்த்து அனானிமஸா நீங்க ஒரு ஆளை ஏத்துக்கிட்டாலும் அந்த லிமிட்குள்ளதான் உங்களுக்கு முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்ம ராசினா அவங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கும்? வெறும் சிம்ம ராசி நீங்க எப்படி பேசுவீங்க? சிம்ம ராசிக்குள்ள 3 நட்சத்திரம் இருக்கு. சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். அதான் சொல்றேன், நீங்க சிம்ம ராசியில மகம் இருக்குது, சிம்ம ராசியில உத்திரம் இருக்குது. சரி, வேணாம். இப்போ ஒரு 4 நட்சத்திரத்தை எடுத்துங்க. ரோகிணி, உத்திரம், சுவாதி, அவிட்டம். ஒரு 4 நட்சத்திரம் நீங்க எடுத்துங்க. ஓகேங்களா, என்னென்ன நட்சத்திரம் இப்ப நான் சொன்னேன்? ரோகிணி நட்சத்திரம் சொன்னேன், உத்திரம் நட்சத்திரம் சொன்னேன், சுவாதி நட்சத்திரம் சொன்னேன், அவிட்டம் நட்சத்திரம் சொன்னேன். கரெக்டா? கரெக்ட். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. ஸோ இப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய வரன் 2 கர்ம பதிவு கொண்ட வரன் தான் இவங்களுக்கு வந்து அமையும். ஒன்று சூரிய கர்மா, சந்திர கர்மா சம்பந்தப்பட்ட வரன் தான் இவங்களுக்கு ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ அமையணும். அதுக்கான காம்பினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு 4 ரூல் சொல்றேன். இப்ப நான் சொல்றது இந்த 4 நட்சத்திரத்துல பிறந்த 100 கோடி பேருக்கும் காமன். வாவ், 100 கோடி பேருக்கும்
இப்போ நீங்க 800 கோடி மக்கள் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. 800 கோடி மக்களை ரேண்டமா 27 நட்சத்திரத்துக்குன்னு டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலேயே 25 கோடி பேர் வந்துருவாங்க மினிமம். ரைட். அப்போ ரோகிணி இருக்கு, உத்தரம் இருக்கு, சுவாதி இருக்கு, அவிட்டம் இருக்கு, மொத்தம் 4 நட்சத்திரம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப 25 சேர்ந்தீங்கன்னா ரஃபா ஒரு 100 கோடி பேர் அசால்ட்டா 25 × 4 100. ஓகேங்களா? 100 கோடி பேர் ஜாதி இப்ப நீங்க போய் செக் பண்ண முடியாது. ஆனா உங்க சர்க்கிள்ல இருக்கவங்களோட ஜாதகத்தை உங்களால செக் பண்ண முடியும்ல? தாராளமா. ஓகேங்களா? பார்த்துட்டு இருக்க பப்ளிக்கால செக் பண்ண முடியும்ல? முடியும். இந்த 4 நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய வரன் சூரியன் கர்மா சந்திரன் கர்மா கொண்ட வரன் தான் அமையும். ஓகேங்களா? அது எப்படின்னா அதுக்கு ரூல் நம்பர் 1, லக்னமே மீன லக்னமா இருக்கிறது. ஓகேங்களா? லக்னமே துலாம் கன்னியா இருக்கிறது. யாரு? ஆப்போசிட் பார்ட்னர். ஏதோ பாய் ஆர் கேர்ள். ஆமா, இவங்க பொண்ணா இருந்தா பையன், இவங்க பையனா இருந்தா பொண்ணு. லக்னமே மீன லக்னமா இருக்கிறது, லக்னமே துலாம், லக்னமே கன்னியா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் மீனத்துல, லக்னாதிபதி போய் துலாம்ல, லக்னாதிபதி கன்னியில இருக்கிறது. இது ரூல் நம்பர் 1. முதல்ல அந்த ரூல் புரிஞ்சுதா? புரியுது. லக்னமே மீனம், புரியுது. ஒண்ணு லக்னம் மீன லக்னமா இருக்கணும், இல்ல துலாம் கன்னி. அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி வேற ஏதாச்சும் ஒரு லக்னாதிபதி, இப்ப நான் தனுசு லக்னம், இப்ப ஒருவேளை என்னுடைய குரு போய் துலாம்ல இருக்காருன்னா என் லக்னாதிபதி துலாம்ல இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் மீனம்ல, துலாம்ல, கன்னியில இருக்கிறது. இது ரூல் நம்பர் 1. அடுத்து கிரகச்சேர்க்கை. கிரகச்சேர்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திலேயே சுக்கிரன், லக்னத்திலேயே ராகு, லக்னத்திலேயே கேது. சுக்கிரன் ராகு கேது. லக்னத்திலேயே சுக்கிரன், லக்னத்திலேயே ராகு, லக்னத்திலேயே கேது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி கூட சுக்கிரன், லக்னாதிபதி கூட ராகு, லக்னாதிபதி கூட கேது. இது கிரகச்சேர்க்கை. ஓகே ஓகே. இது இந்த 4 நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர். ராகு கேது. ஓகே. ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது காம்பினேஷன் பாவச்சேர்க்கை. பாவச்சேர்க்கையில என்ன அப்படின்னா 1 6 1 7 1 11. 1 6 1 7 1 11. எதர் 1 6 7 1 7 11 1 6 11 அந்த மாதிரி ஜிக்ஸாக் காம்பினேஷன். 1ஆம் லக்னத்துக்கு கூட 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் 11ஆம் பாவம், அப்படி இல்லைன்னா 6 11 இல்லை 7 11 அந்த மாதிரி பாவச்சேர்க்கை. ஓகேங்களா? நட்சத்திரம் ஃபைனல் ஸ்டார் காம்பினேஷன்ஸ். இந்த இப்ப நான் ஸ்டார்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடனே ராசி நட்சத்திரத்துல தேடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அது லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்ன நட்சத்திரமாவும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 8 நட்சத்திரம் சொல்றேன். என்ன நட்சத்திரம்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி. அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி, பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி. பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி. இந்த 8 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த 8 நட்சத்திரத்துக்குள்ள இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவியினுடைய ராசி நட்சத்திரம், லக்ன புள்ளி லக்னாதிபதினு இந்த நட்சத்திரம் இருப்பது. பாதசாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது செக் பண்ண முடியும். லக்ன புள்ளி என்ன ஸ்டார்ல இருக்கு, லக்னாதிபதி என்ன ஸ்டார்ல இருக்குன்னு செக் பண்ண முடியும். லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ராசி நட்சத்திரமோ இந்த 8 ஸ்டார்ல இருக்கு. ஓகேங்களா? இது ரேண்டமா வெறும் நட்சத்திரத்துக்கு. இதே இப்ப நீங்க டாக்டரா இருக்கிறீங்க, நீங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ள இப்போ இந்த ரோகிணி உத்தரம் சுவாதி அவிட்டம்ல ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. அப்ப அந்த ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி வரவங்களுடைய 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் மாறும். அந்த நம்மளோட நட்சத்திரம் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி வரவங்களோட அந்த 4ஆம் பாகம் 8ஆம் பாகம் மாறும். 4ஆம் பாவம் 12ஆம் பாவம், இந்த 2 பாவமும் மாறும். 4 12. ஆமா, ஏன்னா 4 12 ஹஸ்பண்டோட கெரியர், ஒய்ஃபோட கெரியர். இப்ப நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு எய்தர் 4 12 கூட கேது இருக்கணும், இல்ல 4 12 கூட 6ஆம் பாவ தொடர்பு இருக்கணும், இல்ல 4ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ அஸ்வினி ஆயில்யம் மனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தே ஆகணும். அப்படி இருந்தாதான் டாக்டர் ஆகிய நான் அவர்களுக்கு கணவனாக முடியும். இப்ப நிறைய மெடிக்கல் படிச்சுட்டு டாக்டரா இருப்பாங்க, எனக்கு டாக்டர் வரணும் தான் வேணும்னு தேடிட்டு இருப்பாங்க. அதுல பல பேருக்கு கல்யாணம் ஆகல. ஏன் கல்யாணம் ஆகல? ஏன்னா அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரணும் வேற பிராப்தம் இல்லை. அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தா வரன்னு தேடும், கட்டுனா அவன் டாக்டர் தான் கட்டுவேன்னு உட்காந்துருப்பாங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணும்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ கல்யாணம் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் அவங்கவுங்க கையில, குழந்தை பெத்துக்கிறது பெத்துக்காம இருக்கிறதும் அவங்கவுங்க கையில, வேலைக்கு போறதும் போகாம இருக்கிறதும் அவங்கவுங்க கையில, வாழ்க்கையை வாழறதும் வாழாம இருக்கிறதும் அவங்கவுங்க கையில. ஜாதகம் நமக்காக எதையுமே செய்யாது. ஜாதகம் நமக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாது. இட்ஸ் a guidance. ஜாதகம்ன்றது வெறும் என்விரான்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். ஆப்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாம், சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மூணுத்தையுமே ஆக்சஸ் பண்றது யாரு? நாம தான் பண்றோம். நம்ம பண்றது கரெக்டா? நம்ம கரெக்டா ஆக்சஸ் பண்றோமா, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமா?
நம்ம பண்றதுல என்ன தப்பு ம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடர்கிட்ட போகணுமே ஒழிய நான் கரெக்டா தான் இருக்கேன் ஜாதகத்துல என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. ஜாதகம்ன்றது என்ன, இட்ஸ் ரிப்போர்ட், அவ்வளவுதான். உங்க பிளட் ரிப்போர்ட் மாதிரி. ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஆமா, உங்களுக்கு வந்து புரோட்டீன் கவுண்ட் இது கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின்ல பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பண்ணணும். ரிப்போர்ட்ல இருக்கிறது நீங்க மாத்தி அடிச்சு எழுத முடியாது, உங்களால மாத்தவே முடியாது. ரைட்? பிறப்பு ஜாதத்தை உங்களால மாத்த முடியுமா? அது மாத்தவே முடியாது. ஏன்னா பிறந்த நேரத்தை உங்களால மாத்த முடியாது, பிறப்பு ஜாதத்தை மாத்த முடியாது. எட்டுல இருக்கக்கூடிய ராகு 7ல தூக்கி போட முடியுமா, 9ல தூக்கி போட முடியுமா? அதெல்லாம் போடவே முடியாது. ஆனா நீங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயத்தை யதார்த்தமா சொல்லி கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.